Hello students, welcome to Solve by Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard maths exercise 1.4ல 9th sum. If the function f is defined by f of x is equal to x plus 2 x greater than 1 இருந்தால் x plus 2 x வந்து minus 1 to 1 அப்படிங்கிற இன்டர்வலில் இருந்தால் ஆன்சரே 2 x வந்து minus 1லேருந்து minus 3ங்கிற இன்டர்வலில் இருந்தால் x minus 1. ஸோ ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்ப்போம். ஸோ எஃப் ஆஃப் த்ரீ அப்படின்னா இந்த 3ங்கிறது எந்த இன்டர்வலில் வரும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். 3 வந்து இந்த இன்டர்வலில் வரும், ஏன்னா 3 இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வலுக்கு போயிடும். இப்போ எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கே எக்ஸுங்கிறது என்ன 3 plus 2 that is 5. So f of 3 அப்படிங்கிறது 5. Second one f of 0ங்கிறது எந்த இன்டர்வலில் வரும், இந்த இன்டர்வலில் வரும். ஸோ அப்போ f of 0 அப்படிங்கும் போது டைரெக்டாக அதோட ஆன்சர் 2 தான். f of 0 is equal to 2. Third one f of minus 1.5. ஸோ f of minus 1.5 அப்படிங்கிறது இந்த இன்டர்வலில் வரும். அப்போ இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக -1.5 போடுறோம், மீதி -1 எழுதுறோம். ஸோ தட் இஸ் -2.5. லாஸ்ட்டாக f of 2 ப்ளஸ் f of -2 இது வந்து நம்ம ஒன்றா கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 எந்த இன்டர்வலில் வருது, இந்த இன்டர்வலில் வருது. ஸோ இந்த இன்டர்வலில் வரும்போது எக்ஸுக்கு பதிலாக 2 எழுதுறோம். 2 + 2 4. தென் எஃப் ஆஃப் -2 எந்த இன்டர்வலில் வருது, இங்கே. அப்போ இந்த இது. ஸோ -2 -1 தட் இஸ் -3. ஸோ கடைசியாக நம்ம இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 is equal to 4 - 3 that is equal to 1.